ஹலோ விவசாயம். இப்ப நம்ம சிரியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா 50 வருஷமா சர்வதிகார ஆட்சி நடத்தியிருந்த அல் அசத்தை இன்னைக்கு போராளிகள் துரத்தடிச்சிருக்காங்க. நாட்டை விட்டு அவர் ஓடிட்டார். முக்கியம் பாத்தீங்கன்னா அவர் ரஷ்யாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. இப்ப என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, ஏற்கனவே இந்த அல் அசத் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏற்கனவே எப்படி இவர் இத்தனை வருஷமா இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருந்தாரு, எதனால அவருக்கு இவ்வளவு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டது இப்ப அப்படின்னு பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்ப்போம். சிரியாவில் உள்நாட்டு போரை தொடர்ந்து அந்த நாட்டு அதிபர் பஷர் அல் அசத்தோட 24 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு வந்திருக்கு. முக்கியமா கடந்த 50 வருஷமா இது ஒரு குடும்ப ஆட்சியா தொடர்ந்து வந்திருந்தது. சொல்ல போனா இது ஒரு சர்வதிகார ஆட்சியா நடந்திருந்தது. ஏன்னு சொன்னா 1970 அவங்க சுதந்திரம் வாங்கின பிறகு தாத்தா அவங்க அப்பா அப்படின்னு தொடர்ந்துட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா பஷர் அல் அசத்தோட இந்த விமானம் தீப்பிடிச்சு எரிஞ்சு இறந்துட்டதாகவும் நேற்று செய்தி வெளியாச்சு. முக்கியமா அதெல்லாம் இல்ல, இப்ப தற்போது ரஷ்யாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ரஷ்யா தற்போது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிரியாவோட கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதா ரஷ்ய அதிபர் புதின் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பெல்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு உலக நாடுகளிடையே ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. முக்கியமா சிரிய அதிபராக இருந்தவர் தான் இந்த பஷர் அல் அசத். இவர் கடந்த 2000 ஆண்டுல இருந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நாட்டின் அதிபரா அவர் செயல்பட்டு வந்தாரு. முக்கியமா பஷர் அல் அசத் தொடர்ந்து சர்வதிகார ஆட்சி நடத்திட்டு வந்ததா கூறப்படுகிறது. இதனாலதான் அதிபருக்கு எதிராக அடிக்கடி உள்நாட்டு போர் வெடிச்சிட்டே இருந்தது. அதாவது அந்த மக்கள் எல்லாமே ஒரு ஜனநாயக ஆட்சியை விரும்பினாங்க. ஆனா பஷர் அல் அசத் எதுக்குமே விடல. அதனாலதான் அவர் ஆட்சியை விட்டு கொடுக்காம தொடர்ந்து அவரே ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு. அதுல இருந்து அடிக்கடி சிரியாவில் உள்நாட்டு போர் வெடிச்சிட்டே வந்தது. குறிப்பா கடந்த 2011 ஆண்டுல கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்ப ஈரானும் ரஷ்யாவும் தான் பஷர் அல் அசத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நாட்டை கைப்பற்றி அவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப பஷர் அல் அசத்தை இந்த 2 நாடுகளும் காப்பாத்துச்சு. முக்கியமா உள்நாட்டு போர் கடந்த 2016 வருஷத்துல முடிவுக்கு வந்தது. அதிலே குறைஞ்சபட்சம் 5 லட்சம் போராளிகள் மக்களோட சேர்த்து 5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உள்நாட்டு போர் தீவிரமடைஞ்சிருக்கு. முக்கியமா அந்த நாட்டின் அதிபராக இருக்கிற பஷர் அல் அசத்துக்கு எதிராக அங்க பல அமைப்புகள் இயக்கங்களா அவருக்கு எதிராக கிளர்ந்து இருந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு இயக்கம் தான் இந்த ஹயாத் தஹ்ரீக் இந்த இயக்கம், போராளி இயக்கம். இந்த அமைப்பின் தலைமையில தான் கிளர்ச்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குனாங்க. முக்கியமா இவங்க சரியான நேரம் பார்த்து இவங்க கை தொட்டிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்துல இவங்க போர் தொடுக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்குது. அதுதான் உலக நாடுகளுடைய தற்போது சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகள் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த நேரத்தில் தான் ஹலப்போ மற்றும் ஹமான்ற 2 பகுதியில கைப்பற்றினாங்க. தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் பயங்கரமா முன்னேறிட்டு வந்தாங்க. அவங்க அடிக்கிற அடி தாங்க முடியாத நிலைமைக்கு சிரிய அதிபர் தேய்ச்சி போனாரு. கிளர்ச்சியாளரும் அந்த நாட்டுடைய ராணுவ வீரர்கள் தொடர்ந்து சரணடைஞ்சிட்டே இருந்தாங்க. மேலும் நேற்று கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கை கைப்பற்ற சூழ்ந்து கொண்டாங்க. சுற்றி வளைக்கப்பட்டது. இதை அடுத்துதான் வேற வழியின்றி சிரிய அதிபர் பஷர் அல் அசத் அந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு தீர்மானிச்சாரு. அதுக்கு முன்னாடி அசத் தனது பதவி ராஜினாமா செஞ்சாரு. ராஜினாமா செஞ்சுட்டு அவர் விமானத்தில் தப்பினாரு. இந்த விமானம் பாதியிலே ரேடார்ல இருந்து தொலைந்து போனதா கூறப்பட்டது. ஆனா தற்போது நிலைமை வேற மாதிரி கூறப்படுது. அவருடைய விமானத்தின் கதை என்ன அப்படின்னு கேள்விக்குறியா உலக நாடுகள் முழுவதுமே இருந்தது. ஆனா தற்போது அவருடைய உண்மை நிலவரம் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில் தான் ரஷ்யா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டது. அது என்னன்னா, அதாவது ரஷ்யாவோட அதிபர் அசாத் தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படின்னும், சிரிய நாட்டு அதிபர் மற்றும் கிளர்ச்சியாளரிடையே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையில சிரிய அதிபர் பஷர் அல் அசத் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் ரஷ்யா இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா அமைந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கிளர்ச்சியாளருடைய ஆட்சி மாற்றத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு ரஷ்யாவும் தெரிவிச்சிருக்காரு. இதனாலதான் இந்த தகவல் தற்போது முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா சிரிய அதிபர் அசாத்துக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்கு. கடந்த 2011 ஆண்டு சிரியாவில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் வெடிச்சது. அப்ப கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய அளவுல திரண்டு வந்தாங்க. அசாத்துக்கு எதிராக திரண்டு வந்தாங்க. குழுக்களும் 1-2 ஒரே முனைப்புல கூடி வந்தாங்க. ஆனா அப்பவே அலப்போ நகரை அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு ரஷ்யாவோட போர் விமான தாக்குதலுக்கு பிறகு ஒண்ணு செய்ய முடியாம கிளர்ச்சியாளர்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கிளர்ச்சியாளர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அதனாலதான் இந்த முறையும் அல் பஷர் அசாத் இந்த முறையும் ரஷ்யாவிட்டையும் ஈரான்ட்டையும் உதவி கோரினாரு. ஆனா ரஷ்யாவும் ஈரானும் நிராகரிச்சிச்சு. அதே நேரம் ரஷ்யா முதல் கட்டமா கிளர்ச்சியாளர் மீது சில நாட்களுக்கு முன்னாடி விமான தாக்குதல் பண்ணுச்சு. இதுல கிளர்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து சிரிய ராணுவம் கிளர்ச்சியாளரோட சரணடைஞ்சிட்டே வந்தாங்க. இதனால ரஷ்யாவில் கட்டுப்படுத்த முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. இதனாலதான் அதிபர் பஷர் அல் அசாத் தனது அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் விமானத்தில் பறந்துட்டு இருக்காரு. மேலும் ரஷ்யா தொடர்ந்து காலங்காலமா சிரிய அதிபர் அல் பஷர் அசாத்துக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. ஆனா தற்போது இன்று ரஷ்யா வெளியிட்ட இந்த அறிக்கையில கிளர்ச்சியாளர்கள் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் சிரிய விவகாரத்துல பஷர் அல் அசாத்துக்கு பதில் கிளர்ச்சியாளருக்கு ஆதரவா தனது நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் புதினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ட்ரம்ப்.
முக்கியமா சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் வந்து நாட்டை விட்டு தப்பி ஓடிய பிறகு இப்ப தற்பொழுது உக்ரைன் மீதான போரையும் ரஷ்ய அதிபர் புதின் முடிவு கொண்டு வர வேணும் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்ப் வெளியிட்ட வீடியோல பஷர் அல் அசாத் சிரியாவில இருந்து தப்பி சென்று விட்டாரு. இதுவரை அவரை பாதுகாத்து வந்த புதின் தலைமையிலான ரஷ்யா சிரியா மீதான ஆர்வத்தை ரஷ்யா விட்டுவிட்டது என்றும் உக்ரைன் போர் காரணமா ரஷ்யாவில இதுவரை 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துள்ளதாகவும் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இருப்பதாகவும் இந்த போர் தொடங்கி இருக்க கூடாது, முக்கியமா இத்தினால் நீடிச்சிருக்கும் கூடாது. உக்ரைன் போர் மற்றும் மோசமான பொருளாதாரம் இந்த ஒரு பிடியில வந்து ரஷ்யா சிக்கிருக்கு என்றும் பலவீனமா உள்ளது என்றும் இஸ்ரேல் தாக்குதல் அதன் பலவீனமா ஈரானும் பலவீனமா உள்ளது அப்படின்னும் போரை நிறுத்த ஜெலன்ஸ்கியும் உக்ரைனும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களும் ராணுவ வீரர்களை 4 லட்சம் பேரை இழந்திருக்காங்க என்றும் முக்கியமா அங்கு உடனடியாக போரை நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் தேவையில்லாம ஏராளமான உயிர்கள் வீணாவது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பல குடும்பங்கள் சேர்ந்திருக்கு, இது தொடர்ந்தா மேலும் பயங்கரமா மோசமாகும் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. மேலும் புதின் எனக்கு நன்றாக தெரியும், அவர் செயல்பட வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு சீனாவும் உதவலாம், முக்கியமா உலகம் உன்னிப்பா அவங்களை கவனிச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டே தற்பொழுது இஸ்ரேல் தனது வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சிரியாவில் பஷர் அல் அசாத் ஆட்சி வந்து கவிழ்ந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதியான கோலன் மலைப்பகுதியை இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. முக்கியமா 1974 சிரியாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அது வந்து சிரியா வசம் வந்தது. சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதி தற்போது இஸ்ரேல் வசம் வந்திருக்கு. முக்கியமா சிரியா ஆட்சிக்கு வந்ததை பயன்படுத்தி தற்போது இஸ்ரேல் இந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. முக்கியமா 50 வருஷமா நிலவி வந்த இந்த சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தோட குடும்பத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு.